ரீசெண்ட் டைம்ல நம்ம கேட்கறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு ஜெயிங்க. நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் இருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி முட்டை உறுப்பினர் கூட ஆக முடியாது. நாம் தமிழர் கட்சி என்ன இது வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு என்ன உங்களை யாருன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியின் மிக சிறந்த கவுன்சிலர் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க போன ஆட்சியில். இது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அரசியல் படிக்காமல் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். குளச்சல் தொகுதியில் கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க சொந்த காசில் 24 லட்சம் அரசாங்க பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த காசை எடுத்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சோகால்டு மீடியாலாம் இருக்குல்ல, அந்த மீடியாலாம் இது பெரிய அளவு கொண்டு போகலை. ஏன்னா அவங்களாம் காசுக்கு தானே மாறிடுக்கிறாங்க. காசு கொடுத்தா செய்தி பரப்புவாங்க, காசு கொடுத்தா வீட்டுக்குள்ள உட்காந்து பல்லு விளக்குறதுல இருந்து வெளியே வந்து யார் வீட்டுக்கு போறது வரைக்கும் கவர் பண்ணிடுவாங்க. காசு என்கிட்ட இல்லை, காசு இல்லைன்னா கவர் பண்ண மாட்டான். அதுதான் விஷயம். தமிழர் கட்சியோட கவுன்சிலர் ஆன்சி சோபாராணி அக்கா ஒரு ஆள் போதும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கணும். தமிழ்நாட்டின் சிறந்த கவுன்சிலர்னு அவார்டு வாங்கினவங்க அப்ப நாம் தமிழர் கட்சியே ஆட்சிக்கு வந்தா அந்த தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பாக வச்சிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அந்த கதைகள் பேசுறது, அவதூறு பேசுறது, எடுத்து வெட்டி ஒட்டுறது, அதுதான் தேவை. நிறைய பேர் நீங்க உறுப்பினர் கூட ஆக மாட்டீங்க, கவுன்சிலர் ஆக மாட்டீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு கவுன்சிலர் எங்கிட்ட இருக்கு. பேசின எல்லாரும் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிடறீங்களா? நீங்க ஒரு உறுப்பினராகுங்க, கட்சியை விட்டு போயிடுறேன். நீங்க ஒரு உறுப்பினராகுங்க, நான் அப்படிலாம் நிறைய பேசியிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் செஞ்சிருங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, சிறந்த கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. ஆனால் அது மீடியாக்களால் கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதுதான் விஷயம். என்னென்ன வேலை பார்க்குறாங்க, ஸ்கூல்களுக்கெல்லாம் என்னென்ன நல்லது செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போய் தேடி பாருங்க. திரள் நிதி வாங்குறீங்க, திரள் நிதி வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோன்னு போய் பாருங்க. நாங்கள் விளம்பரப்படுத்தலை, அதுதான் விஷயம். விளம்பரப்படுத்தலை, இந்த சோகால்டு மீடியாலாம் இதை கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் நாங்கள் மக்களோட தொடர்ந்து நிற்போம். ஆன்சி சோபாராணி அக்கா மாதிரி இன்னும் பல தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. நாம் தமிழர் கட்சியில யாரும் வின் பண்ணியிருக்காங்களா, அவங்க எந்த மாதிரி செயல்கள் செய்யறாங்க அப்படின்னு தேடி எடுத்து பாருங்க, படிங்க.